எரிபொருள் தேவைக்கு இறக்குமதியை நம்பியுள்ள இந்தியா ரஷ்யாவிடம்தான் அதிகளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற இறக்கத்திற்கு கச்சா எண்ணெய் விலை முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $82.89 வர்த்தகமாகிறது. பிப்ரவரி மாதத்தில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி 32 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சவுதி அரேபியா, ஈராக், அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்குவதில் முன்னணியில் இருந்தன. இந்நிலையில் சமீப காலமாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கி வருகிறது. அந்த வகையில் சென்ற பிப்ரவரியில் இந்தியா தனது மொத்த தேவையில் ரஷ்யாவிடமிருந்து 31.8 விழுக்காடு அளவிற்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்திருக்கிறது. இதுவே முந்தைய ஜனவரியில் அந்நாட்டிலிருந்து 26.8 விழுக்காடு அளவிற்கே இறக்குமதி செய்திருந்தது. அதேபோல ஜனவரியில் சவுதி அரேபியாவிடமிருந்து 14.2 விழுக்காடு அளவிற்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் பிப்ரவரியில் 8.7 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. ஈராக்கிடமிருந்து இறக்குமதி 17.6 விழுக்காடாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து 7 விழுக்காடாகவும், அமெரிக்காவிடமிருந்து 3.2 விழுக்காடாகவும், குவைத்திடமிருந்து 2.9 விழுக்காடும், கத்தாரிடமிருந்து 1 விழுக்காட்டிற்கும் குறைவாகவும், ஆப்பிரிக்காவிடமிருந்து 5.1 விழுக்காடும் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியா தனது 80 விழுக்காடு எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இதனால் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான இடைவெளியான வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்கிறது. இதனால் மாற்று எரிபொருட்களான மின்சார வாகனங்கள், எத்தனால் பயன்பாடு போன்றவற்றிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா.